எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த ஒரு வீடியோவில் ரொம்பவே முக்கியமான யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய சிஎம் விஜய் அவர்களுக்கு சங்கீதா அவர்கள் மனைவி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு மனைவி இருந்திருக்கிற ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது. அந்த பெண் யார் அப்படிங்கிறதும், எப்படி முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவங்களும் பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற பல தகவல்களும் தெல்ல தெளிவாக தற்போது வெளியாகி இருக்குது. இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட தகவல் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழகமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. யார் அந்த பெண், என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பல விஷயங்களும், கடைசியில் இவங்க எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிற அந்த சோக கதையும் இன்னைக்கு வெளியாகி எல்லாத்தையுமே மனசை மிக பெரும் அளவுக்கு வருத்தமடைய வச்சிருக்குது, பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குது. என்ன தகவல் அப்படிங்கிறதை பற்றி ரொம்பவே தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதிய வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுலேருந்து நம்முடைய தமிழகத்தில் ஆட்சியை சிறப்பாக செய்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. டிவிகேவுக்கு வாக்கு அளிக்காதவங்க கூட இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சியை பார்த்தோம், ஒவ்வொரு அரசு துறையிலையும் ஊழல் சுத்தமாக அழிஞ்சு போனதை பார்த்தோம். எல்லாருமே டிவிகேவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஆட்சி புரிவாங்க அப்படின்னு. விஜய் அவர்கள் ரொம்பவே சூப்பரான ஆட்சியை கொடுக்குறாரு. நாங்களாம் வாக்கு அளிக்கல தான், ஆனால் எங்களுடைய அடுத்த எலெக்ஷனில் வாக்கு முதலமைச்சர் விஜய்க்கு தான் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்து மக்கள் இப்படிப்பட்ட ஒரு சிஎம் எங்களுக்கு வேணும், அப்பதான் எங்களுடைய மாநிலம் முன்னேறும், அட்லீஸ்ட் முதலமைச்சர் விஜய் அவர்களை பிஎம் ஆக்கிடுங்க, ஒட்டுமொத்த இந்தியாவே முன்னேறும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு புகழை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடைஞ்சிருக்கிறாரு. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே முதலமைச்சர் விஜய் குறித்து சொல்றது, பொதுவாகவே அதிகாரங்கள் வர 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 ஆணவம் வரது நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் இன்னும் பணிவாக எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கிறார் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்படி இருக்கும்பொழுது நேயர்களே, நம்முடைய தமிழக மக்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் திரும்ப திரும்ப குறைய சொல்லிகிட்டே இருக்கிறாங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலே. என்னதான் இருந்தாலும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் பிரிஞ்சு இருக்கிறது எங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கஷ்ட காலத்தில் கூட இருந்த சங்கீதா அவர்கள் இன்னைக்கு லண்டனில் தனியாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. த்ரிஷா மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் விஜய் கூட இருக்கிற ஃபோட்டோவை சமூக வலைத்தளங்களில் போட்டு எங்களையே இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா, அப்போ அதை பார்க்குற சங்கீதா அவர்களுக்கும் குடும்பத்தில் எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. அதுதான் மிக பெரும் அளவுக்கு இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் +2 வரைக்கும் தான் படிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூக வலைத்தளங்களில் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது நேயர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைய திறமை படித்தவர், அவர் இன்னும் நிறையா படிக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பெண் நிறைய சின்ன வயசில் முதலமைச்சர் விஜய் அவர்களை சொல்லுவாங்களாம். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை கேட்கவே மாட்டாராம். அதனால் அந்த குறிப்பிட்ட பெண் என்ன பண்ணாங்கன்னா, அட்லீஸ்ட் நீ நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கோ, சில நாலேஜஸ்லாம் கற்றுக்கோன்னு அந்த வயசுலேயே ஒரு காலேஜ் டைம் அப்பயே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பெண் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்களாம், ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தாங்களாம். இப்படி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் படங்களில் நடிக்கிறதுக்கும் ஊக்கம் கொடுத்தாங்களாம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட பெண் மேலே மிக பெரும் அளவுக்கு அன்பும் அதன் பிறகு காதலும் வர ஆரம்பிக்கவும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வீட்டிலையும் தெரிய வந்திருக்கு, அந்த பெண்ணுடைய வீட்டிலையும் தெரிய வந்திருக்கு. அந்த பெண் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் முதலமைச்சர் விஜய் அவருடைய காதலை ஏற்றுக்கலனாலும் நாள் போக 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 முதலமைச்சர் விஜய் அவர்கள் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் முதலமைச்சர் விஜய் அவருடைய காதலை ஏற்றுக்கிட்டாங்களாம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இரு வீட்டாருக்கும் தெரிந்திருக்கு. முதலமைச்சர் விஜய் அவருடைய அப்பா என்ன சொன்னார்னா, இந்த வயசில் இது வேண்டாம், ஒரு கல்யாணத்துக்கான சரியான வயசு வரும்போது இந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் எந்த ஒரு தடையுமா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காராம். ஆனால் அந்த பெண்ணுடைய வீட்டார் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, திரைத்துறையினருக்கு என்னுடைய பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், இந்த காதல் விவகாரத்தோடையே இதை நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு அதிலிருந்து அந்த பெண்ணை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட பேசுகிறத முழுக்க தடுத்துட்டாங்களாம். காலப்போக்கில் அந்த பெண்ணுக்கு வேறொரு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். அந்த பெண்ணை முதலமைச்சர் விஜய் அவர்கள் உண்மையாக காதலிச்சதோட தன்னுடைய முதல் மனைவியாக அந்த பெண்ணை தான் முதல்ல நினச்சாராம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் பரவிட்டுருக்கு. நேயர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் தெரிவிங்க. நன்றி.